Welcome to Aram'S Academy. So in the rust through series video la subject current affairs. So நம்ம பார்க்க போற topic Indian Himalayan regions. So in the Indian Himalayan regions நமக்கு frequent நியூஸ்பேப்பரில் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ இந்த இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸை அது ரிலேட்டட் ஏரியாஸ் நம்ம படிக்கும்போது நமக்கு இதில் ஜியாகிரஃபி ரிலேட்டடான ஏரியாஸும் கவர் ஆயிரும், என்விரான்மெண்ட் ரிலேட்டடான டாபிக்ஸ் கவர் ஆயிரும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், ஜியோ பாலிட்டிக்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பிளேசஸ் இன் நியூஸ் ஏரியாவும் நம்மளால் கவர் பண்ண முடியும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராக்டிசஸ், ஸோ அதை இந்த இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸில் ஃப்ரெஜல் எக்கோசிஸ்டம் இருக்கக்கூடிய இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ப்ராக்டிசஸும் நம்ம லேர்ன் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ த ஐடியா, ஸோ ஒய் அண்ட் நியூஸ் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ், த ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபார் growth அண்ட் டெவலப்மெண்ட் இன் த ரீஜன் need to be aligned with science and the rights of people and nature. ஸோ இந்த ஆர்டிக்கிள் ஹிந்துவில் நமக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்த ஒரு விஷயம், நோ டவுட். ஏன்னா இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸை இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், growth அண்ட் டெவலப்மெண்ட். பட் அட் த சேம் டைம் we have to focus on the integration of science, the scientific ஆஸ்பெக்டில் அப்ரோச் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோடைய ரைட்ஸு, and we need to protect the nature. ஸோ இந்த டைமென்ஷனில் இந்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அபவுட் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ்னால் என்ன? தட் ஸ்ப்ரெட் ஆஃப் 13 ஸ்டேட்ஸ் அண்டு யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ அதில் வரும்போது நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸில், நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து வரக்கூடிய 8 ஸ்டேட்ஸும் வந்துடுறாங்க. அண்ட் தேர் வில் பி வெஸ்ட் பெங்கால் அண்ட் உத்தரகாண்ட் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக். ஸோ இவங்க எல்லாம் தான் இந்த இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ்னு சொல்லக்கூடிய ரீஜன்ஸ். 13 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்னோட அந்த லென்த்து தான் ஹிமாலயன் ரீஜன்ஸ். அதனோட லென்த் ஸ்ட்ரெச்சஸ் 2500 கிலோமீட்டர். நியர்லி 50 மில்லியன் பீப்புள் ரிசைட் இன் இந்த ரீஜன்ஸ். டோட்டல் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் இந்த ரீஜன்ஸ்னோட கான்ட்ரிபியூஷன் வந்து 18%. அண்ட் total forest cover and biodiversity, ஏன்னா இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ் ஒன் ஆஃப் த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறனால, ஸோ 50% ஆஃப் த ஃபாரஸ்ட் கவரும் பயோடைவர்சிட்டி இந்த ரீஜன்ஸில் இருக்குது. இந்த ரீஜனோட ப்ரிடாமினண்ட்டான ஆக்குபேஷன், அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோடைய லைவ்லிஹுட் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி அக்ரோ ஃபாரஸ்ட் சிஸ்டம், அக்ரோ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், த பேசிக் லைவ்லிஹுட். அண்ட் வென் கம்ஸ் டு ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ் வரும்போது நம்ம ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய இந்த 3 ஏரியாஸ், 3 லேயர் ஆஃப் ஹிமாலயன் ரீஜன்ஸை பற்றியும் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரீஜன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட். அப்போ நமக்கு இந்த ஒரு டாப்பிக்கை ப்ராப்பராக படிக்கும்போது நமக்கு ஒரு ஸ்டேட்ஸ், இவ்வளோ ஸ்டேட்ஸும் இதில் கவர் ஆகிடுது. இந்த ஒவ்வொரு ஸ்டேட் ரிலேட்டடாகவும் நமக்கு ரீசெண்டாக நியூஸில் இருந்த டாப்பிக்கையும் படிக்கலாம். அட் த சேம் டைம் சப்ஜெக்ட் வைஸ் வரும்போது இட் வில் பி அன் இன்டர்லிங்கிங் ஆஃப் ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் அண்ட் தி பிளேசஸ் இன் நியூஸ் டாப்பிக்கில் ஜியோ பாலிட்டிக்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ். ஸோ இந்த இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ் என்ன மாதிரியான சிக்னிஃபிகன்ஸ், என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ்? இட் இஸ் அ வாட்டர் டவர் ஆஃப் த எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் டவர் ஆஃப் தி எர்த் அப்படின்னு வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டம்ஸ் பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ இட் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் இண்டஸ் ரிவர், பிரம்மபுத்திரா, ரைட், கங்கா, இந்த மாதிரி மேஜர் ரிவர் வாட்டர் சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய மேஜர் ரிவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளேசியர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால த தேர்டு போல் ஆஃப் தி சொல்லுவோம், ஆஃப்டர் நார்த் அண்ட் சவுத் போலுக்கு அப்புறம் தேர்டு போல் அண்ட் வாட்டர் டவர் ஆஃப் த ரீஜன்ஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரிவர் சிஸ்டத்தையும் இந்த டாபிக்ஸ் வச்சு படிக்கலாம். ஒன்ஸ் ரிவர் சிஸ்டம் படிக்கும்போது அந்த ரிவரோட ஆரிஜின், அதனோட ட்ரிபியூட்டிஸ், இப்போ ரீசெண்டாக அந்த ரிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இஷ்யூஸ். இப்போ பிரம்மபுத்திரா அப்படின்னு எடுத்துட்டா அங்கே ரீசெண்டாக சைனாவோட டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் பிரம்மபுத்திரா ரிவர். ஸோ த ஃபர்ஸ்ட் இட் இஸ் அன் வாட்டர் tower of the earth and provides essential ecosystem service, providing food lerundu medicinal plants and other forest resources. இந்த மாதிரியான ecosystem services also provided in the Himalayan regions, and it is also resource wealth regions அப்படிங்கிறதும் important. ஸோ இந்த ரீஜன்ஸில் நிறைய
resources identify பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா ரீசெண்டாக லித்தியம் ரிசோர்ஸ், லித்தியம் இஸ் எசென்ஷியல் ஃபார் நம்மளோட லித்தியம் அயான் பேட்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இந்த மாதிரி என்னென்ன ரிசோர்ஸஸ் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் என்ன இருக்குது, and there was an biodiversity hotspot. We can collect the information about the species in the news. Let's know about so other related நமக்கு கூடிய current affairs topics, and also it is a place of tourism potential. ஏன்னா இந்த ரீஜனில் தான் மல்டி யூட்டிலிட்டி பெனிஃபிட்ஸ் ஆர் மல்டி ஃபங்க்ஷனல் மல்டி பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன்ஸ். there was an tourism potential and hydro power generation. ஏன்னா it is one of the water tower of the earth. நிறைய glaciers and rivers, perennial rivers அப்படின்னு வரும்போது it is easy for hydro power generation. That is also we are looking in the regions. It is all about the Indian Himalayan regions nuடைய importance. when challenges, so இப்போ இங்கே இதுதான் டிஸ்கஷன் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பட் வாட் ஆர் த சேலஞ்சஸ் ஆர் ஃபேஸிங் அப்படின்னு வரும்போது என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன்ஸ் இருக்கக்கூடிய முன்னாடி சொன்ன நம்மளுடைய ரிசோர்ஸஸ் ஆகட்டும், டூரிசம், அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் சர்வீசஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதனால் there was an high pressure over this Himalayan regions. அதனுடைய கான்சிக்வன்சஸாக environmental degradation. ஸோ ஃப்ரீக்வெண்ட் லேண்ட்ஸ்லைட். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு உத்தரகாண்ட் 2013 உத்தரகாண்ட் ஃப்ளட்டு அண்ட் லேட்டர் ஜோசிமாத் இன்சிடென்ட், ரைட்? ஸோ லேண்ட் சிங்கிங், இந்த மாதிரியான environmental degradations are happening in the regions and overgrazing problems. இதனால் என்ன ஆகுது, it will affect the soil erosion. Then soil erosion will leads to other consequences because of overcrossing problem and invasive species threats. ஏன்னா biodiversity hotspot இருக்கும்போது that is then threat to native species in the regions and geopolitical issues because of the border sharing countries in the regions, especially India and China frequently வந்து நமக்கு border related ஆன issues, flaw in environmental clearance system. So in the regions we need a proper environmental impact assessment clearance. So recent நமக்கு நியூஸ் இருந்திருக்கும், Himalayan regionsக்கான planning, especially urban planning, we need a separate urban planning and we need a separate environmental impact assessment mechanism for Himalayan regions because these Himalayan regions are not like other regions. So it is a diversity of resources, the fragile ecosystem. So we need a proper Himalayan assessment system, environmental impact assessment system for the Himalayan regions. And solid waste, you know, in the regions the waste management is an important one because of migration, urbanizations ஆகும்போது அந்த இடத்துல waste management is also important. அதில் particular solid waste management we needs to be improved. That is also getting burden for the ecosystem in the regions. So இந்த importance இருக்குது அப்படின்னு பார்த்தோம். At the same time there was some challenges. ஸோ அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி இந்த ரீஜனை ஒரு சஸ்டைனபிள் ஆஸ்பெக்ட்ஸில், ஏன்னா வி கான்ட் அவாய்ட் தி ரிசோர்ஸஸ், அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸோ அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டம் சர்வீஸோ டூரிசமோ, ரைட், மற்ற அதர் ரிவர் ரிசோர்ஸ், ரிவர் வாட்டர், மெடிசினல் பிளான்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த ரிசோர்ஸஸையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணவும் கூடாது. அட் த சேம் டைம் அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஸோ ஹவு வி ஆர் going to harry the sustainable development aspects. ஸோ அப்படி வரும்போது there was a project, National Mission or Sustaining Himalayan Ecosystem. So it is part of National Action Plan on Climate Change 2008. So Government of India was the first major initiative to address climate change related issues. இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஹிமாலயன் ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ரீஜனில் கேரி பண்ணுற டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் climate change and global warming நாலையும் the Himalayan regions are subject to threat. அந்த ஆஸ்பெக்டில் நேஷ்னல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதனோட 8 மிஷனில் ஒன் ஆஃப் தி மிஷன் சஸ்டைனிங் தி ஹிமாலயன் எக்கோசிஸ்டம். ஸோ தட் இஸ் கேரிட் அவுட் பை தி government to how we are carrying the developmental activities in the regions. இது prelims pointல important. And secure Himalaya project, it is also carrying எல்லாமே சேம் வந்து sustainable development projects இங்கே கேரி பண்ணுறதா. It is funded by Global Environment Facility,
global environment facility ஓட funding. We are aware about what is global environment facility. இது வந்து ஒரு financing mechanism and Himalayan State Regional Council 2018 by Niti Aayog for the sustainable all another heading நம்ம sustainable related, sustainable development related and environmental impact assessment. That assessment should carry the proper way of utilizing the resources without over exploitation. So issues, then அந்த issues overcome பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை how we have to carry in a effective manner. ஸோ அதுக்கான என்னென்ன மெசர்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். அண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாவை ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் கேரி பண்ணதுக்கப்புறம் ஸோ ரிலேட்டடாக ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கேரியிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட். this time is an important. So how this particular selected ecosystem, the balancing the populations in the regions, so carrying capacity are the term. Then in the regions இருக்கக்கூடிய peaks and cultural heritage places la என்னென்ன இருக்கு, any UNESCO world important highest peak in the regions என்னென்ன இருக்குங்கிறத அடிஷனலாக பார்க்கலாம். அதே மாதிரி natural disaster in the Himalayas, Uttarakhand 2013 flood, ரைட். அது தாண்டி ரீஜனாக இருக்கக்கூடிய கிளேஷியல் அவுட்பர்ஸ்ட், டேமேஜ் சிக்கிம் இந்த ரீஜன்ஸில் இந்த மாதிரி கூடிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அங்கே நடந்தது. அண்ட் கிளைமேட் ரிசலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வாட் வி ரெக்வயர்ட் இஸ் கிளைமேட் ரிசலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஹைடல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, அந்த ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் initiatives என்ன நம்ம எடுத்திருக்கோம். and what are the resources are available when comes to resources. அதில் medicinal resources, medicinal plant. so medicinal plant is in one aspect is important for our traditional medicine system. so அங்கே இருக்கக்கூடிய resourcesல lithium that is required for our electric vehicle, lithium ion battery. so when comes to resources medicinal plant, you can additionally add Biodiversity Act, Biological Diversity Act for the effective utilization of medicinal plant. The protected areas, what are the national park, biosphere reserve and wildlife sanctuary in the regions இருக்கக்கூடியது. and the rivers and its origin, the perennial rivers, the major water supplying rivers also in the regions that and the rivers நம்ம list out பண்ணுறதுக்கு we can use. and also Chardham highway project is one of the earlier we started for effective utilization of the spiritual tourism potential of the regions effective carry பண்றதுக்கு 4 important places வந்து connect பண்றதுக்கு Chardham highway project that அந்த projects implement பண்றதுனால அங்க இருக்கக்கூடிய environment ecosystem affect ஆகுது. but later the Supreme Court given approval for the Chardham projects with consideration of national security importance. so this project இது வரும்போது ரவி சோப்ரா கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட் பை கவர்மெண்ட். ஸோ அந்த கமிட்டியோட நேம் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த இந்தியன் ஹிமாலயன் ரீஜன்ஸ் இந்த டாபிக்ஸ் எடுத்துகிட்டு இதை ப்ராப்பராக இந்த ஆர்டரில் நம்ம படிக்கும்போது we can cover many topics under this topics. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வாட் we are looking this particular region. ஸோ முன்னாடி நம்ம YN நியூஸ் அப்படின்னு பார்த்த மாதிரி we have to apply the scientific aspects and sustainable method practices for effective utilization of the resources in the Himalayan regions. So in the aspects related topics, so இது பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய questions we will discuss. Thank you all.